யா குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மிக முக்கியமான இது நாள். இன்னைக்கு வந்து நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல வந்து பேச போறாங்க. ஸோ அவர் நான் இன்ட்ரோடக்ஷன் அவரே கொடுக்க சொல்லியிருக்கேன். பிஃபோர் தட் ஸ்டார்டிங் தி ப்ரோக்ராம் ஒன் ஆர் டூ பீப்புள் ஜாயின் பண்ண நினைக்கிறேன். ரொம்ப அட்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. திஸ் இஸ் ரீசன் லாஸ்ட் டைம் வந்து நான் கொஞ்சம் இன்னொரு ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? குட். ஸோ இது வந்து நம்முடைய 21M வந்து இது ரெகுலரா வந்து ஒரு ஹேபிட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து somebody has been joined. உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் யாதவ் பாலாஜி ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து ஒரு வருஷத்துல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு வந்தார் இல்லைங்களா? ஸோ ரியலி வெல்கமிங் அது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் வந்து நமக்கு நம்மளுடைய குரூப்ல வந்து நம்ம கம்யூனிட்டில வந்து முக்கியமான ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பேசுவாங்க. ஸோ அது அவங்க ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம பேச சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி நானும் வந்து சில ஃபோர்த்த போய் நான் பேசிட்டு இருக்கேன். இட்ஸ் எ மியூச்சுவல் திங்ஸ். ஸோ எங்கே நாலேஜ் இருக்கோ அதை வந்து நம்ம தேடி பிடிச்சி நம்மளுடைய கம்யூனிட்டியில கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை இனிஷியேட் எடுத்திருக்கோம். இதே மாதிரி போன தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் அது வந்து நடக்கல. பட் இது ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது எல்லாமே வந்து சில்வர் மெம்பர்ஷிப்ல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து மத்த எல்லாத்துக்குமே இது வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் திஸ் ஹஸ் பீன் ஹேப்பன்ட். உங்க எல்லாரையும் வந்து வர சொல்லி ஒரு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஓகே, குட். சோ மிஸ்டர் அனவத்தமணி பாத்தீங்கன்னா அவர் வந்து செல்வல் சொல்லிட்ட கம்பெனியோட எம்டியா இருக்காரு அவரு. சோ அவர்கிட்ட நான் நிறைய இன்டராக்ட் பண்ணும்போது நான் கத்துக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னா, அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ இஸ் வெரி வெல் இன் செல்லிங் தி ப்ராடக்ட். எந்த ப்ராடக்ட் கூட அவர் வித்துருவாரு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் தி கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் பவர் பாயிண்ட் வேர்ட் போறது எப்படி வந்து நெகோசியேஷன் எடுக்கிறது, ஹவு டு அட்ராக்ட் தி பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில் இருக்கு அவர். ஒன் ஆஃப் திங்ஸ் ஐம் டெல்லிங், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் டு இவர் இன்னைக்கு என்ன எடுக்க போறான்னு தெரியாது எனக்கு. பட் அஸ் எ ஃப்ரெண்ட் ஐ எம் அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நிறைய விஷயத்த வந்து ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் ஹிம் ஆல்சோ. Yesterday also we had a beautiful session with our office. We spent more than 2 to 2.5 hours அங்க ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வி லேர்ன்ட். ஓகேங்களா? அதுல வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறாரு. ஸோ ஐ வெல்கம் மிஸ்டர் அனவதமணி. நீங்க வாங்க சார். முதல் பிஃபோர் தட் நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நம்ம கம்யூனிட்டி பத்தி தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபியூ பீப்புள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் திஸ் வீடியோ டு அவர் சில்வர் மெம்பர்ஷிப் உடைய குரூப்ல வந்து இது அப்லோட் ஆகும். ஸோ அங்க இருக்க மெம்பர்ஸ் வந்து எப்பயுமே வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். வெல்கம் அனவதமணி சார். நீங்க உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க சார். தென் யூ கேன் ஸ்டார்ட் தி செஷன் ஆல்சோ. தேங்க்யூ. Thank you, Kumaresh sir. First of all, I'm so happy to present here. எனக்கு என்னை இன்வைட் பண்ணி என்ன உங்களுடைய கம்யூனிட்டி பீப்புள் கூட இன்டராக்ட் பண்ணி அவங்க கூட என்னுடைய நாலேஜை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் உங்க கூட நான் பேசுறதுல எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷம். இங்க நம்ம குறிப்பிட்ட நபர்கள் செந்தில்குமார், மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, மிஸ்டர் முகமது ரஃபீக் அண்ட் மிஸ்டர் ராம் கே செல்லப்பன். Why don't you come with a video? I want to see your beautiful faces. ஏன்னா ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசுறதுக்கும் ஒரு திரைமறைவுல உட்கார்ந்து நம்ம பண்றதுக்கும் பேசுறதுக்கும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா சூப்பர். தேங்க்யூ செந்தில் சார், கிருஷ்ணமூர்த்தி சார் அண்ட் ரஃபீக். வாவ், ஐம் சோ ஹாப்பி. இதுதான் இந்த பிசினஸ்ல பண்ணக்கூடிய முதல் விஷயம். ஒரு கஸ்டமரு நம்ம எப்படி இது பண்றோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்மளுடைய ஃபேஸை காட்டினா மட்டும்தான். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு பிராண்ட் தான் நம்ம விற்க போறோம், என்ன ப்ராடக்ட் விற்க போறோம் அப்படிங்கிறது. ஆனா ஃபர்ஸ்ட் விற்க போறது யார் அப்படின்னா நம்ம தான் நம்மள முதல்ல விற்கணும். we have to sell our products. இந்த ஒரு பெண்ணோ இல்ல ஒரு பென்சிலோ இல்ல ஏதாவது இந்த இதை விற்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலா நம்ம வித்துடலாம். ஆனா நம்மளை விற்கிறதுல தான் இங்க ஒரு பெரிய பெரிய ஒரு பாயிண்ட். நம்மளை வித்துட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்டை விற்கிறது ரொம்ப ஈஸி. இதுதான் செல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பிசினஸாகவும் இருக்கலாம், எனிதிங் இதா இருக்கலாம். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஐ எம் அனவரதமணி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஃபார்மா மார்க்கெட்டிங்ல நான் சேல்ஸ்ல ஃப்ரம் த ஸ்கிராச்சஸ்ல இருந்து ஐ லீட் டு எலிவேட்டட் டு ஜோனல் மேனேஜர். தமிழ்நாடு ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி ஆல்மோஸ்ட் எனக்கு கீழே ஒரு 2 மேனேஜரு, அவங்களுக்கு கீழே பீப்புள், இவங்க எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பீப்புள்
ஒரு 18 இயர்ஸ் நான் வந்து மேனேஜரா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நவ் ஐ அம் டிரான்ஸ்ஃபார்ம்டு மை சேல்ஸ் கரியர் இன்டு கோச்சிங் செக்டார். இந்த சேல்ஸ்ல நான் கத்துக்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் மை கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயத்த என்னுடைய சக மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக ஐ ஃபவுண்ட் த கம்பெனி கால்ட் செல் வெல். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் இந்த செல் வெல் அப்படிங்கிறதுலயே ஒரு மீனிங் இருக்குது. செல் வெல் இது தமிழ்லயும் ஒரு மீனிங் இருக்குது, இங்கிலீஷ்லயும் ஒரு மீனிங் இருக்குது. செல் வெல் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை எப்படி விற்கிறது அப்படிங்கிறது வந்து செல் வெல். இது வந்து இங்கிலீஷ்ல. தமிழ்ல சொல்றதா இருந்தால் செல் வெல். சென்று சென்று வென்று வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு மீனிங்காக தான் நான் வந்து செல் வெல் அப்படின்ற இதை காயின் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளா எவ்வளோ கிறிஸ்பா அந்த மெசேஜை கன்வே பண்ணணும், நேம்ல முதற்கொண்டு கன்வே பண்ணணும் அப்படிங்கறக்காக தான் பண்ணேன். ஐ எம் த சிஇஓ. திஸ் இஸ் மை ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். ஐ எம் இன் கோயம்புத்தூர், மேரிட், ஐ ஹேவ் ஒன் கிட். இன்னைக்கு உள்ள செஷன் என்ன அப்படின்னா, ஹவு டு எக்ஸ்போனன்ஷியல் அவர் பிசினஸ். இப்ப நம்ம எல்லாருமே நம்ம பிசினஸ்ல நம்ம இருக்கோம். எப்படி இந்த பிசினஸ எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னா சாதாரண ஒரு எலிவேஷன் இல்லாம, ஒரு பிசினஸ் இல்லாம அந்த இதுல வந்து ஒரு ஹையர் குரோத்துக்கு எப்படி நம்ம கொண்டு போறது அப்படிங்கறதுக்கு ஏற்கனவே நீங்க பிசினஸ்ல இருக்கிறீங்க. நீங்க என்ன பிசினஸ்ல இருக்கீங்க, இல்ல என்ன ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. உங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நீங்க என்ன ப்ராடக்ட் விக்கிறீங்க, இல்ல என்ன ப்ராடக்ட், இல்ல சர்வீசஸ், எனிதிங். நீங்க என்ன உங்க வாட் இஸ் யுவர் மோட் ஆஃப் ஆபரேஷன்? என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட இருக்குது, நீங்க எதை விக்கலாம்? ஃப்ரூட்ஸ். ஓகே. ஃப்ரூட்ஸ்னா நீங்க ஹோல்சேல் ஆர் ரீட்டைலர் சார்? ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சார். ஓகே, தேங்க் யூ சார். அது மத்தவங்க நீங்க என்ன செக்டார்ல இருக்கீங்க? ஐ அம் ரன்னிங் எ QSR ஸ்டார்ட்அப். ஓகே. காட்டன் அண்ட் பேப்பர் கேரி பேக். சூப்பர். அதுக்கெல்லாம் இப்போதைக்கு ட்ரேடிங், PVC ஹோஸ் பைப். ஓகே ஓகே குட். எல்லாருமே நீங்க வந்து டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி, டிஃபரெண்ட் நிஷஸ்ல நீங்க இருக்கிறீங்க. லெட் மீ ஷேர் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட். ஓகே. என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? ஓகே. இன்னைக்கு உள்ள வெபினார்ல ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஏற்கனவே நீங்க தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா ஜஸ்ட் அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வேற இன்னொரு சின்ன டைமென்ஷன்ல ஒரு சின்ன ஒரு ஆர்பிட்ல இருந்து உங்களை எலிவேட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக இந்த நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ்ல ப்ளீஸ் பே அட்டென்ஷன். எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கொஞ்சம் இன்டராக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் செல்லிங்ல பிசினஸ்ல பண்ணக்கூடிய முதல் விஷயம். ஃபர்ஸ்ட் இது வந்து சார் எனக்கு ஹோஸ்ட் ஆக்சஸ் கொடுங்க சார். ஓகே ஓகே சார், ஒரு நிமிஷம் சார். கொஞ்சம் இருக்கு சார். என்ன ஸ்கிரீன் தெரியுது சார் உங்களுக்கு? எக்ஸ்போனன்ஷியல் growth தெரியும். ஆமா ஆமா, அது ஸ்கிரீன் ஃபுல்லா தெரியல சார். நீங்க ஃபுல்லா பண்ண முடியுமான்னு பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன் இல்லைன்னா அப்படியே இருக்கும் சார், நோ இஷ்யூ. ஓகே. ஓகே. இப்போ தெரியுங்களா சார்? கஸ்டமர் யாராவது தெரியுதுங்களா? தெரியுதுப்பா தெரியுதுப்பா. ஓகே.
இன் 1970s நம்ம கொஞ்சம் ஒரு பழைய இதுல நம்ம போயிருந்தோம் அப்படின்னு ஒரு இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வரலாம். கஸ்டமர் எரா அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கஸ்டமர் நம்ம கிட்ட பண்ணக்கூடிய அந்த பிஹேவியரும் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. 1970கள்ல நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி, ஓனிடா, அந்த ஒரு ஒரு வீடியோகான் அந்த இது வந்து ப்ராடக்ட் மட்டும் தான் இருந்திருக்கும் அந்த காலத்துல. அதற்கப்புறம் ஒரு 1990கள்ல ப்ராடக்ட் பிளஸ் சர்வீசஸ் அந்த சர்வீசஸ நோக்கி நமக்கு போயிட்டு இருந்துச்சு. இன் 2000 நம்ம எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய மைண்ட் ஷிஃப்ட்டே அந்த கஸ்டமருடைய ஷிஃப்ட் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா கஸ்டமர் ஃபோக்கஸ்க்கு நமக்கு மாறி இருக்குது. இது வந்து இந்த வருஷத்துல இந்த காலகட்டத்துல 2000 பட் இந்த 2020 இந்த காலகட்டத்துல எப்படி மாறி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் நம்ம ப்ராடக்ட்டை வைக்கலாம் இல்ல சர்வீஸை வைக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்ல இருந்து ஷிஃப்ட் எங்க ஆயிருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப். ஆனா விக்கிறது ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம வித்துட்டு இருக்கிறோம். ஆனா மைண்ட் ஷிஃப்ட் எப்படி மாறி இருக்குது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வரைக்கும் நமக்கு உள்ள வந்துருச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்ப நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்னா we will be out of the game. ஸோ இப்போ அதற்கு முன்னால பாக்குறதுக்கு முன்னால நம்ம வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம். there are several types of customers. லாயல் கஸ்டமர். இந்த லாயல் கஸ்டமர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா நம்ம சொன்னா நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம கிட்ட ப்ராடக்ட் இல்ல நம்ம பிரைஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஐ வாண்ட் டு கெட் கனெக்ட் வித் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி, ஐ வாண்ட் டு கெட் கனெக்ட் வித் செந்தில்குமார், ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் மிஸ்டர் ரஃபீக், இந்த மாதிரி பாலாஜி, உலகநாதன், இவ்வளவு தூரத்துக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இவங்களை விட்டு நான் வெளியில போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சடா இருக்கிறவங்க வந்து லாயல் கஸ்டமர். இம்பல்ஸ் கஸ்டமர் அப்படின்னா திடீர்னு வருவாங்க. இன்னைக்கு ஏதோ இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதனால வாங்குற பொருட்கள் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குறது வந்து இம்பல்ஸ் கஸ்டமர். எஸ்பெஷலி இந்த மால்ஸ்ல போறதுங்க, திடீர்னு போற போக்குல ஏதாவது நான் அந்த பொருளை பார்த்தேன், திடீர்னு எனக்கு பிடிச்சிருச்சு அதனால நான் வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இம்பல்ஸ் கஸ்டமர். தேர்ட் டைப் ஆஃப் கஸ்டமர் வந்து டிஸ்கவுண்ட் இல்ல பிரைஸ். எனக்கு இந்த ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட்ல கொடுத்தால் நான் வாங்குவேன். ஆனா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். இல்ல டிஸ்கவுண்ட் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அமேசான் இந்த ஆடி தள்ளுபடியில வரக்கூடிய விஷயங்கள் இவங்க எல்லாமே டிஸ்கவுண்ட்டுக்காகவும் பிரைஸ் ரிடக்ஷனுக்காகவும் வெயிட் பண்ணி அதற்காகவே அந்த ப்ராடக்ட் வெயிட் பண்ணி வாங்குற கஸ்டமர்களும் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. நீடு பேஸ்ட். எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும். அது எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த நீடு எனக்கு தேவை, இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை. அதனால வந்திருக்கிறாங்க. போன உடனே வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க வேற எந்த பேரமும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி கேட்பாங்க. பட் அவங்களுக்கு தேவை இருக்கும். அந்த நீட் பேஸ்ட் கஸ்டமர். அப்புறம் குவாலிட்டி கான்சியஸ். எனக்கு என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து பிராண்ட் ஸ்பெசிபிக். எனக்கு சாம்சங்னா சாம்சங், எனக்கு ஆப்பிள்னா ஆப்பிள், இது ஓனிடா இல்ல இது எல்லாமே குவாலிட்டி அண்ட் எனக்கு இந்த பிராண்ட் மேல பிராண்ட் ஸ்பெசிபிக்கா இருக்கக்கூடிய கஸ்டமர் இருப்பாங்க. அண்ட் வாண்டரிங் கஸ்டமர் அப்படின்னா இந்த விண்டோ ஷாப்பர்ஸ். சப்போஸ் அந்த இதுல போகும்போதே ஷாப்பிங் மாலோ இல்ல வேற ஏதாவது நம்ம போகும்போது அவங்க ஜஸ்ட் டிஸ்பிளே என்ன நீங்க பண்ணிருக்கீங்க, இப்போ என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தேவைகளும் இருக்காது. எந்த ஒரு இதை வாங்கணும் அப்படிங்கிற அந்த அர்ஜோ நீடோ இருக்காது. பட் நான் போறேன், வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கணும் இல்ல நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிடித்தால் தேவைப்பட்டா மட்டும்தான் நான் வாங்குவேன். இந்த மாதிரி உள்ள வந்து விண்டோ ஷாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வாண்டரிங் கஸ்டமர்னு சொல்லலாம். இந்த மாதிரி கஸ்டமர்ல நீங்களும் நிறைய பேரை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. எத்தனை பேரு இப்போ உங்களுக்குள்ளே வந்து நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். எனக்கு லாயல் கஸ்டமர் இருக்கிறாங்களா, எனக்கு இம்பல்ஸ் கஸ்டமர் இருக்கலாம். நீங்களே செக்ரிகேட் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆஃப் த லாயல் கஸ்டமர், தீஸ் ஆர் ஆஃப் த இம்பல்சிவ் கஸ்டமர். இவங்க எல்லாமே குவாலிட்டி, இவங்க எல்லாருமே டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கிற கஸ்டமர். இப்பவே நீங்களே வந்து உங்களுக்கே செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க மைண்ட் அளவுல. ஆனா இந்த சமயத்துல இதுக்கப்புறம் நீங்க கரெக்டா பிக்ஸா செக்ரிகேட் பண்ணீங்க. ஏன்னா நீங்க செக்ரிகேட் பண்ணீங்கன்னா அதற்கு தகுந்தப்ப எந்த கஸ்டமர் வர்றாங்களோ அவங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஆக்சுவலா இது வந்து இந்த பிக்சர் வந்து இந்த ஒரு பிக்சர் உங்களுக்கு புரிஞ்சுனாலே நம்ம எந்த ப்ராடக்ட் வேணாலும் விற்கலாம். என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கறதுக்காக விற்கணும்னு அவசியமே கிடையாது. கஸ்டமர் வாங்கணும் அவசியமே கிடையாது. பட்
கஸ்டமருடைய மைண்டும் என்னுடைய ப்ராடக்ட்டும் 2 சேர்ந்து மேட்ச் எப்போ ஆகுதோ அப்பதான் இருக்கு. என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இத வந்து கஸ்டமர் கிட்ட நான் தள்ளி விடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த இன்டென்ஷன் இருக்குல்ல, இந்த கோர் இன்டென்ஷனே அங்க வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஐயோ! இந்த இந்த ப்ராடக்ட்ட நான் வித்து தள்ளிட்டா போதும். என்கிட்ட இது இருக்குது. இதத்தான் என் கஸ்டமர் வாங்கணும். இத ஏதாவது ஒரு டிஸ்கவுண்டோ இல்ல ஏதாவது ஒரு நான் பண்ணி என்னுடைய ப்ராடக்ட்ல இருந்து என்னோட குடோன்ல இருந்து ஸ்டாக்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே இந்த வைப்ரேஷன், இந்த இன்டென்ஷன் கஸ்டமருக்கு ரீச் ஆகும். நீங்க புரிஞ்சோ, புரியாமலோ, தெரிஞ்சோ, தெரியாமலோ நீங்க செய்தா கூட கஸ்டமர் வில் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நெறைய ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த இதுதான் ரீசன். ஏன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட விக்கணும்னு நெனச்சுட்டு எப்ப அவங்க பண்றாங்களோ, கண்டிப்பா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன் நம்ம கஸ்டமர் நம்மகிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க? ஏன் நான் வந்து இவ்ளோ தூரம் நான் பேசி நம்ம பண்ண மாட்டேங் நான் விக்கிறது என்னால விக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க இந்த இந்த விஷயம் வந்து ப்ளே ஆகும். இந்த ப்ராடக்ட்ட ஒரு ஓகே இன்னும் ரொம்ப ராவா கலோக்கியலா சொல்றதா இருந்தா, ஒரு ஆடு சிக்கிருச்சு. இந்த ஆட்டுக்குள்ள தலைய கட்டிறணும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு ஈவன் இதையே நானே ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் கிடைச்சிருச்சு. நான் போம்போதே சொல்லிட்டு போயிருக்கிறேன். எங்க மேனேஜர்ட்ட, "சார் எனக்கு ஒரு ஒரு ஆடு கிடைச்சிருச்சு. அந்த ஆட்ட நான் வந்து அட் சும்மா சொன்னேன். அந்த ஆட்ட நான் வந்து அடிச்சு குழம்பாக்கிருவோம்." அப்படின்னு நினைச்சுட்டு போகும்போது, எனக்கு அங்க வந்து ஃபெயிலியர் ஆச்சு. காரணம் என்னுடைய அந்த இன்டென்ஷன், என்னுடைய மைண்ட் செட்டு அவங்கள வந்து நான் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அதுக்கப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சேஞ்ச் பண்ணும்போது, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ட என் கஸ்டமருக்கு நான் குடுக்கணும். குடுக்கணும்னு நெனைக்கிறேன். குடுக்குறேன், குடுப்பேன் அப்படிங்கிற இந்த இன்டென்ஷன்ல போகும்போது, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ரெசிப்ரோகேஷனே சம்திங் டிஃபரண்டாவே இருக்கும். ஸோ, இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா, என்கிட்ட இருக்குது. கண்டிப்பா அந்த ப்ராடக்ட்ட, இந்த சர்வீஸ நம்ம குடுக்குறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். ஆனா, என்ன இன்டென்ஷன்ல நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து டைப் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ஃபீலிங் ரைட் நவ்? இப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இது இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம், இத நான் எப்படி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா, இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. What is your opinion after receiving this information? The core intention and the mindset, கஸ்டமர் கூட நம்ம என்ன இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே. நெக்ஸ்ட். ஏன் உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? எனி ஐடியா? Why they have to purchase from you? ஏன் உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து ஏன் பர்ச்சேஸ் பண்ணணும்? குவாலிட்டி. எஸ். குட் ஃபீல். தேங்க் யூ. குவாலிட்டி, பெஸ்ட் ப்ராடக்ட். ஓகே. யா. ஆக்சுவலா நம்ம நம்ம அவங்ககிட்ட விக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, அவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க. அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வாங்குவாங்களே தவிர, நம்ம விக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகல. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம் நம்ம விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நோ. அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்காக, எனக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்காக, எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும். இது எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அவங்க வாங்குவாங்களே தவிர, இல்ல இது எனக்கு அஃபோர்டபுளா இருக்குது. எனக்கு இந்த ஆஃபர் நல்லா இருக்குது. நாட் ஒன்லி தட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தே பை ஃபார் தயர் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நெனச்சா மட்டும் தான் வாங்குவாங்களே தவிர, நீங்க விக்கிறதுனால அதுவும் ஒரு 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 செர்டைன் போர்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம, அவங்க நெனைக்காம நம்மகிட்ட இருந்து ப்ராடக்ட்ட வாங்க மாட்டாங்க. கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்னா, கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரியுதுங்களா? கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுச்சு அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இந்த ஸ்லைட்ல. ஓகே. கஸ்டமர் பாயிண்ட் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிராண்ட் கான்ஷியஸ்.
2வது பிரைஸ் ஃபேக்டர் பார்ப்பாங்க. 3வது அது எப்படி எனக்கு ஃபங்ஷன் ஆகுது. 4வது அது வந்து இதுக்கு சப்போஸ் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனக்கு ஏதாவது இருக்குதா? அதுக்கும் இதுக்கும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது அஃபோர்டபுளா இருக்குதா? இது என்னுடைய கன்வீனியன்ட்க்கு வருதா? என்னுடைய பிரைஸ் ஃபேக்டர்ல உள்ள இருக்குதா? சப்போஸ் இது இல்லன்னா நான் என்ன இது இல்லாம என்னால பண்ண முடியுமா? அப்படிங்கிற அந்த ஃபேக்டரும் அவங்களுக்கு உள்ள இருக்கும். இது எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குதா? வெதர் இந்த ப்ராடக்ட்ல நான் வாங்குனா, அந்த ப்ராடக்ட் வந்து எனி ப்ராடக்ட்டா இருக்கலாம். ஃப்ரூட்ஸா இருக்கலாம், இல்ல பைப்ஸ், எனிதிங் இல்ல ஒரு பேப்பர் பேக்கு, எனி ப்ராடக்ட். நான் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நீங்க என்ன பொருள் விக்கிறீங்க அப்படிங்கிற ப்ராடக்ட்டாவும் இருக்கலாம், சர்வீஸாவும் இருக்கலாம். இது வந்து கரெக்ட்டான எனக்கு டெலிவரி குடுப்பாங்களா? இது வந்ததுனால சப்போஸ் இத நான் வாங்கிட்டேன் அப்படின்னா, எல்லாரும் இது சொல்லுவோம். "டேய் இந்த மொபைல் நம்ம வாங்கியிருக்கேன். டேய் போய் இந்த மொபைலாடா வாங்கியிருக்கிற? இத விட பெரிய மொபைல் இருக்கு. வாட் அதர்ஸ் வில் திங்க் அபௌட் மீ?" என்னுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க? என்னுடைய ரிலேட்டிவ் என்ன சொல்லுவாங்க? இதெல்லாமே அவங்க ஃபேக்டர்ல எடுத்துக்குவாங்க. பிஃபோர் பர்ச்சேசிங் எனி ப்ராடக்ட். இது மொபைலுக்கு மட்டும் இல்ல. எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும், அ பைக் வாங்கியிருக்கிறியா? டேய் இந்த பைக்கா வாங்கியிருக்க? ஓகே சூப்பர். சப்போஸ் அவங்களுக்கு அது பிடித்தம் இல்ல அப்படின்னா, போய் இந்த பைக்கா வாங்கியிருக்க? இந்த காரா வாங்கியிருக்க? இந்த வீட்டுக்கு இந்த கலர் பெயிண்டா நீங்க அடிச்சிருக்கீங்க? இந்த கஸ்டமர்ட்டயா நீங்க கேட்டீங்க? இந்த டாக்டர் கிட்டயா நீங்க போனீங்க? இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் க நம்மளுடைய ஃப்ரெண்ட், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கஸ்டமருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் நெறைய கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து நோ சொல்றதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், நோ அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வந்து நம்ம கஸ்டமர் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேர் ஆர் 6 மோர் தென் 6 ரீசன்ஸ் ஏன் நம்மகிட்ட வந்து நோ சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அம் நாட் ரெடி டூ அக்ரி ஃபார் திஸ் ப்ராடக்ட் அட்லீஸ்ட் ஆர் ஃபார் திஸ் பிரைஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். இன்னைக்கு நான் வாங்கணும்னு விருப்பப்படல. எனக்கு இந்த பிரைஸ் ஃபேக்டர் விருப்பப்படல. எனக்கு இந்த ப்ராடக்ட்ட நான் வாங்குறதுக்கு விருப்பப்படல. அதனால தே வில் சே நோ. திஸ் இஸ் நம்பர் 1. நோ அப்படின்னா அது வந்து நீங்க வந்து அப்ரப்ட்டா உங்கள வெறுக்கலை. அவங்களுக்கு அன்னைக்கு தேவையில்ல. 2வது எனக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்ணல. நம்மகிட்ட வந்து பார்ப்பாங்க. திடீர்னு அடுத்த கடையில போய் அதே ப்ராடக்ட்ட வாங்குவாங்க. இல்ல அப்படின்னா அடுத்த இன்னொரு கடையில போய் வேற ஆல்டர்னேட்டிவ் கூட நம்ம வாங்கலாம். இது வந்து 2வது ஃபேக்டர். 3வது என்னன்னா, இந்த ப்ராடக்ட்ட பத்தி நான் புரிஞ்சுக்கல. எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காட்டன் ஒரு பேப்பர் பேக் இல்ல பேப்பர் கப் நம்ம இத பத்தி ஏதாவது நம்ம சொல்ல வரும்போது, அவங்களுக்கு இதுல வந்து எவ்வளோ வேக்ஸ் இருக்குது, எவ்வளோ சூடு தாங்கும், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், நெறைய இதுல அதிலேயே வந்து லோ குவாலிட்டிலாம் இருக்குது. பட் அந்த குவாலிட்டிய பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால கூட அவங்க வந்து நோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அடுத்த ஃபேக்டர் வந்து ஐ கான்ட் அஃபோர்ட். என்னால இப்போதைக்கு வாங்க முடியல. அதனால அவங்க வேண்டான்னு சொல்லலாம். ஐ வாண்ட் சம்திங் எல்ஸ். எனக்கு இந்த இது இல்ல. இன்னொரு வித்தியாசமான எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதனால அதுவும் கூட இருக்கலாம். ஐ நீட் மோர் இன்ஃபர்மேஷன். எனக்கு இத பத்தின இன்னும் நெறைய விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காகவும் நோ சொல்லலாம். இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். எப்போ நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கும்போது மினிமம் அவங்க கிட்ட இருந்து 3 எஸ் வாங்கணும். அந்த எஸ் அப்டின்னா, சார் இந்த ப்ராடக்ட் கலர் பிடிச்சிருக்குதா? இல்ல இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நோ சொல்லாத அளவுக்கு எஸ் ஃபேக்டர அவங்க கிட்ட இருந்து 3 எஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்டின்னா, ஏன் இந்த 3 எஸ் வாங்கணும் அப்டின்னா, ஒரு 3 எஸ் வாங்கிட்டீங்க அப்டின்னா, அடுத்து சொல்றது எல்லாமே எஸ்ஸுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு தடவ நீங்க ஏதாவது ஒரு நோ சொல்ல அவங்களா சொல்லிட்டாங்க, இல்ல நம்ம சொல்ல வச்சுட்டோம் அப்டின்னா, இந்த நான் நோன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறக்காக இத கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைப்பாங்க. இத நம்ம புரிஞ்சுக்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு கஸ்டமரும் நோ சொல்லிட்டாங்க. அது எனிதிங் என்ன ரீசனா வேணாலும் இருக்கலாம். எனக்கு கலர் பிடிக்கல, ப்ராடக்ட் பிடிக்கல, பிரைஸ் பிடிக்கல. என்ன எதுக்காகவாச்சும் அவங்க ஒரு தடவ நோ சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் நோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அத மெயின்டெயின் பண்ணணுங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருப்பாங்க. பட் இது இவ்வளவு தூரத்துக்கு போக வேணாம். நம்மளே கடையில நம்ம வந்து ஒரு கடையில பேரம் பேசிட்டு இருப்போம். நான் ரூ. 250 கேட்டிருந்திருப்பேன். அவன் 500 ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 500 சொல்லியிருப்பான். இல்ல ரூ. 400 சொல்லியிருந்திருப்பான். நான் நோன்னு சொல்லிட்டேன். அதே ப்ராடக்ட்ட அடுத்த கடையில ரூ. 300 குடுத்து வாங்குறதுக்கு கூட நம்ம ரெடி. நம்ம வாங்கியிருக்கோமா? வாங்கியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானும் வாங்கிருக்கேன். என்னைய மாரி தான் நீங்களும் கஸ்டமர். இந்த ப்ராடக்ட் இல்ல. எனி ப்ராடக்ட் ஈவன் நான் கேட்ட பிரைஸ்க்கு
ஃபேக்டருக்கு தரல. ஸோ அதனால நான் அடுத்த கடையில போய் நான் அதே ப்ராடக்ட்ட ஈவன் அதிக பிரைஸ்க்கு கூட நம்ம வாங்கியிருக்கோம். ஏன்னா அவங்ககிட்ட நான் வந்து நோ சொல்லிட்டேன். இவங்க கிட்ட எனக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது. நோன்னு எப்போதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த நோல இருந்து அவங்கள டர்ன் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். நம்ம நெறைய கொஞ்சம் விஷயங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த நோ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா நோன்னு டைப் பண்ணாதீங்க. எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ். சாட்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. தேங்க் யூ. தேங்க் யூ. ஐம் ஐம் சோ ஹேப்பி. உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு. டச்சிங் எஸ். எக்ஸாக்ட்லி. டச்சிங் தேர் ஈகோ. அவங்க ஈகோவ டச் பண்ணிட்டா கண்டிப்பா அதுல இருந்து அந்த எமோஷன் ஃபேக்டர்ஸ்ல வந்து திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன் வந்து இந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட இருந்து வாங்காம இருக்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டடியே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 1% பீப்பிள் இது எல்லாமே நான் வந்து லாங் டெர்ம் கஸ்டமர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 1% மட்டும் தான் இறந்து போவாங்க. 3% பீப்பிள் வந்து மைக்ரேட் ஆகி வெளியில போயிருப்பாங்க. 5 பீப்பிள் எனக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வந்து தேடி போயிருந்திருப்பாங்க. ஆல்டர்னேட்ங்கிறது வேற, காம்படிஷன்ங்கிறது வேற. ஆல்டர்னேட்னா எனக்கு இந்த மொபைலுக்கு பதிலா நான் வேற ஏதாவது ஆல்டர்னேட் நான் போறேன். அப்படிங்கிறது வந்து சாம்சங்க்கு இந்த மொபைலுக்கு பதிலா வேற எது போறது வந்து ஆல்டர்னேட். காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு இதுவே வேண்டாம். நான் வேற ஏதாவது நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 14% மட்டும் தான் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட் அண்ட் 68% த ட்ரீட்மெண்ட். நம்ம அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துருக்கோம், அதனால தான் நம்மகிட்ட திருப்பி வரமாட்டேன். இது வந்து நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க இந்த கஸ்டமர் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காவே ப்ராடக்ட் மேலயோ, இல்ல கஸ்டமர் மேலயோ நம்ம ப்ளேம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா இந்த 68% பீப்பிள் தே வேர் அப்செட் வித் த ட்ரீட்மெண்ட். நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணோம்? ஏதாவது ஒரு சர்வீஸ்ல ஏதாவது அவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம அத வந்து அவங்க கிட்ட கண்டுக்காம விட்டிருந்தோம். இல்ல அப்படின்னா அத இக்னோர் பண்ணியிருந்திருப்போம். அதனால அவங்க திருப்பி சொல்லாமலும் இருந்திருக்கலாம். சொல்லி நம்ம அத கரெக்ட் பண்ணாம இருந்திருந்தால், கண்டிப்பா நம்மகிட்ட திருப்பி வாங்க மாட்டாங்க. சோ இந்த ஃபேக்டர்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த 68% மட்டும் கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்மகிட்ட வர்றாங்களோ, அதுதான் இங்க நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அவங்கள எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இ இப்போ வந்து நெறைய இந்த கஸ்டமருடைய பிரெஃபரன்ஸ் இப்போ வந்து ரொம்ப அந்த ஷிஃப்ட் பிரெஃபரன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாவே ஷிஃப்ட் ஆயிருச்சு. எஸ்பெஷலி இன் திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எரா. எமோஷன்ஸ் தான் ரொம்ப வைட்டல் ப்ளே பண்ணும். கஸ்டமருக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்க இல்லன்னா அடுத்தவங்க. இப்ப பிரபாகரன் இல்லையா, நான் மனோஜ் கிட்ட போவேன். மனோஜ் இல்லையா, நான் முகமது சார்ட்ட போவேன். முகமது இல்லையா, நான் மதன் குமார் கிட்ட போவேன். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோடைய பிரெஃபரன்ஸ் எல்லாருமே நெறைய இருக்காங்க. பட் எனக்கு யாரு பிரபாகரன் எனக்கு நல்லா குடுக்குறாரா? இல்ல மனோஜ் என்கிட்ட நல்லா பண்றாரா? முகமது எனக்கு நல்லா பண்றாரா? அண்ணாமலை எனக்கு நல்லா பேசுறாரா? அவரு எனக்கு எப்படி பார்த்துக்கிறாரு? அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சேல்ஸ் இருக்குமே தவிர, சப்போஸ் இது இவங்களுக்கு நம்ம எப்படி கிரிட்டிக்கல் சிட்யூவேஷன்ல நம்ம அவங்க கிட்ட ஹேண்டில் பண்றோமோ, அத பொறுத்து தான் நம்மகிட்ட வருவாங்க. இல்ல அப்படின்னா, சப்போஸ் குப்பை இல்லன்னா சுப்பங்கிட்ட நான் போயிட்டே இருப்பேன். ஏன்னா 2 பேர்கிட்டயும் ப்ராடக்ட் இருக்கு. கஸ்டமர் ஹேவ் தட் ஆப்ஷன். முன்னால வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. இவங்க இல்ல அப்டின்னா, நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கரெக்ட்டா இந்த கடையில மட்டும் தான் ரெகுலரா என்ன ப்ராடக்ட்டா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட மட்டும் தான் வாங்குவோம். இப்போ அப்படி இல்ல. காசு இருக்குது. எந்த கடையில வேணாலும் குடுத்து நம்ம போற பாதையில யார்கிட்ட நமக்கு பிடிச்சிருக்குதோ, அவங்ககிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இந்த கஸ்டமருடைய பிரெஃபரன்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்தாப்ல நம்ம ப்ளே பண்ணணும். ஒரு 3 ஃபேக்டர் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். எப்படி வந்து கஸ்டமரோட நம்மளுடைய பிசினஸ வந்து எக்ஸ்போனன்ஷியல் பிசினஸ்க்கு கொண்டு போறது அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸ். நம்பர் 1 கஸ்டமர் ஃபோக்கஸ், நம்பர் 2 கஸ்டமர் என்கேஜ்மென்ட், நம்பர் 3 கஸ்டமர் ரிட்டென்ஷன். இந்த 3யும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கரெக்ட்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றோமோ, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த இடத்துல நம்மளுடைய அட்டென்ஷன நம்ம வந்து டைவர்ட் பண்றோமோ, we can retain the customer. For example, கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ல இருந்து கஸ்டமர் ஃபோக்கஸ்க்கு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நம்ம கொண்டு வரோமோ, இந்த நீ தான் கஸ்டமர் தான் எனக்கு வந்து கிங். லாயல்டி நம்ம கிட்ட மெயின்டெயின் பண்ணலாம். We can have that engagement with the customer and the reputation அவங்க நமக்கு குடுப்பாங்க. நம்மளால அவங்க ப்ராடக்ட்
நம்ம ப்ராடக்ட்னால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். அவங்க பெனிஃபிட் ஆகுறதுனால நம்ம ப்ராடக்ட் இல்ல நம்மளுடைய சர்வீசஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமர் சைட்ல இருந்து ரெப்யூட்டேஷன் இன்கிரீஸ் ஆகும். இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்னவா எப்படி இருக்கணும்? கஸ்டமருடைய நீடுக்கு தகுந்தாப்புல. கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் ஃபுல்ஃபில் பண்றது. கஸ்டமருடைய பிரிஃபரன்ஸ். எனக்கு இதெல்லாம் வேணும். இப்பல்லாம் வேணும். இன்னைக்கு வேணும். ஃபோன்ல சொன்னா எனக்கு வந்து ஆர்டர நீங்க வீட்ல டெலிவர் பண்ணணும். இல்ல அப்படின்னா எனக்கு கஸ்டமர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவங்க சொல்லுவாங்க, "சார் குடோன்ல ஸ்டாக் இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துரும். பையன் எடுக்க போயிருக்கான்." ஆனா உங்ககிட்ட கேட்டு வந்திருப்பாங்க. நமக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அத நம்ம கரெக்ட்டான டைம்க்கு கொண்டு வந்தா மட்டும் தான் அவங்க அந்த கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ எனிவே அ உங்களுக்கு இந்த கஸ்டமர்னா என்ன? கிளையன்ட்னா என்ன? கன்சியூமர்னா என்ன? இத பத்தி ஏதாவது ஐடியா இருக்குதுங்களா? இல்ல ஜஸ்ட் அதுல இன்னும் கொஞ்சம் ஏதாவது தெளிவு வேணுங்களா? கஸ்டமர்னா என்ன? கிளையன்ட்னா என்ன? கன்சியூமர்னா என்ன? ஏதாவது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா? எஸ். கஸ்டமர்னா யாருங்க சார்? உங்களுடைய நாலேட்ஜ் டெஸ்ட் பண்றதுக்காக இல்ல. ஜஸ்ட் சும்மா ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? இல்ல இன்னொரு ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றவங்க கஸ்டமர். ஓகே. கிளையன்ட் அப்டின்னா யாருங்க சார்? கிளையன்ட் அப்டின்னா யாரு? கிளையன்ட் அப்டின்னா கஸ்டமர்னா ரெகுலரா பர்ச்சேஸ் பண்றாங்க. ரைட். கிளையன்ட் அப்டின்னா யாரு? ஏன்னா இது தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு நம்ம செக்ரிகேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் நெறைய அடிக்கடி எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். சூப்பர். ஃபார் புரொஃபஷனல்ஸ். கிளையன்ட் கஸ்டமர் அப்டின்னா ஒரு ப்ராடக்ட்ட இல்ல சர்வீஸ வாங்குறவங்க வந்து கிள அம் கஸ்டமர். கன்சியூமர் அப்டின்னா அந்த ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்றவங்க எண்ட் யூசர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனா இருக்குது. இந்த பேனாவ நான் கடையில வாங்குனேன் அப்டின்னா, நான் வந்து அந்த கடைக்கு கஸ்டமர். ஆனால் இந்த பேனா என் பையனுக்கு யூஸ் பண்றான் அப்டின்னா, பையன் யூஸ் பண்றது பையன். பையன் வந்து கன்சியூமர் இந்த ப்ராடக்ட்க்கு. பட் நான் வந்து கடைக்கு கஸ்டமர். கன்சியூமர்னா இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ற எண்ட் யூசர். கிளையன்ட் அப்டின்னா நம்ம வாங்குறவங்க. சாரி கஸ்டமர்னா. கிளையன்ட் அப்டின்னா தே ஆர் கெட்டிங் த புரொஃபஷனல் சர்வீசஸ் லைக் ஆடிட்டர், அம் லா லா ஃபார்ம்ல இருக்கிறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நமக்கு வந்து அட்வைஸ் குடுக்குறவங்க. பட் நம்மளுடைய ப்ராடக்ட் நம்மளுடைய கம்பெனி இதுக்காக ஒரு இன்டெலக்சுவல் நாலேட்ஜ புரொவைட் பண்றவங்க, அவங்களுடைய சர்வீஸ நம்ம அக்யூர் பண்றவங்களுக்கு பேர் வந்து கிளையன்ட். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கன்சியூமர்னா யாரு? கஸ்டமர்னா யாரு? கிளையன்ட்னா யாரு? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து அவங்கள அப்ரோச் பண்றதுல நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நம்ம வந்து பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ப்ராடக்ட்ட வாங்குறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அந்த ப்ராடக்ட்ட அவங்க எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஹவ் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு இத வாங்குன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்கல்ல. தட் இஸ் கால்ட் அஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து சாதாரணமா அந்த ஓகே நான் இந்த கடையில இன்னார்கிட்ட வாங்குனா எனக்கு எப்போதுமே நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ குடுத்தால் இந்த வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னா, இவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. தே வில் ரெக்கமெண்ட். ஏன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு இந்த இன்டர்நெட் எரால ஒரு கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருந்தா கூட, தயவு செய்து பேட் மவுத் மட்டும் ஆகிராம பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அப்படின்னா, கண்டிப்பா அவன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டான் நம்மளுடைய ப்ராடக்ட்ல, என்னுடைய சர்வீசஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் கஸ்டமர் டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா, 1000 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இப்பவே இருக்கவே இருக்குது. WhatsApp குரூப் இருக்குது, Facebook இருக்குது, Instaல இருக்குது. சிம்பிள். ஒரு ஃபுட்டோ, இல்ல ஏதோ ஒரு ரிவ்யூ போட்டுட்டா அப்படின்னா, கண்டிப்பா நான் சொன்னத நீ கேட்கலல்ல. நான் உன்ன என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால டைப் பண்ணுவாங்க. நான் வந்து சோ அண்ட் சோ கடையில வாங்குனேன். இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேட் மவுத் மட்டும் ஆகுறதுக்கு விட்றாதீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கட்டி காத்த அந்த ரெப்யூட்டேஷன் ஒரே ஒரு சின்ன டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் ஒரு அட்டென்ஷன் குடுத்து, "அப்படிங்களா சார்? சரிங்க சார்." அவ்வளவுதானே. கொஞ்ச நேரம் பொறுங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு பண்றேன். ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல அவங்கள
சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் வெறியில இருப்பாங்க. அவங்களுக்கு ஏன்னா டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னா, நான் போய் போய் இந்த கடையில எத்தனையோ கடைகள் இருக்குது. எத்தனையோ பேர் வியாபாரம் பண்றாங்க. நான் ஏன் இவங்கிட்ட வாங்கினேன்? இவங்கிட்ட வாங்கியும் கூட எனக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலையே. இங்க இந்த அந்த கோவத்தோட வெளிப்பாடு நம்மளே பண்ணியிருந்திருப்போம். இது எதுக்கு நம்ம அடுத்தவங்ககிட்ட போகணும்? நம்மளே பண்ணியிருந்திருப்போம். ஏதோ ஒரு ப்ராடக்ட் சரியில்ல அப்படின்னா, நம்ம அவங்க மேல அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கோவப்பட்டிருந்திருப்போம். அத வெளி வெளிப்படுத்துறதுக்கு அப்போ வாய்ப்பு இல்ல. இப்போ வாய்ப்பு நெறைய இருக்குது. சிம்பிள். Google ரிவ்யூல போயி நெகட்டிவ் கமெண்ட் குடுத்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிராப் ஆகும். ஸோ பேட் மவுத் ஆகுறதுக்கு மட்டும் தயவு செய்து அலோ பண்ணிறாதீங்க. ஏன்னா, அ அவன் 1000 பேர்ட்ட சொல்லுவான். இத 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணும்போது இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய ஓவரால் பெர்செப்ஷன் வந்து அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சாட்டிஸ்ஃபை ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சாட்டிஸ்ஃபையும், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனும் யார் கையில இருக்குது அப்படின்னா, எஸ் நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. நம்ம நெனச்சா அவங்கள நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிடலாம். நெக்ஸ்ட் தேர் இஸ் அ கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஏற்கனவே வாங்குன கஸ்டமர, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர நம்ம ரிட்டெயின் பண்றதுல நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டா, நம்மளுடைய அக்விசிஷன் காஸ்ட்ட விட ரிட்டென்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அக்யூர் பண்றோமோ, எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ரிட்டெயின் பண்றோமோ, அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அக்விசிஷன் காஸ்ட்ட வந்து ரெடியூஸ் பண்ணலாம். சிம்பிள். ஒரு பெர்சனலைஸ் சர்வீஸ். ஒரு ஒரு சின்ன ஒரு கேர். சார் நல்லா இருக்கீங்களா? எங்க ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இருக்குது? நான் ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் சும்மா ஒரு கர்ட்டஸி காலுக்காக நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். நாள பின்ன இந்த சைடு வரும்போது கடைக்கு வாங்க சார். சிம்பிள். இந்த ஒரு கனிவான ஒரு வார்த்தைகள் போதும். கஸ்டமர் நம்மகிட்ட கண்டிப்பா ரிட்டெயின் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட, அந்த சைடு சார் திடீர்னு இந்த இந்த சைடு வந்தேன். உங்கள பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். ஐ அம் சோ ஹேப்பி அப்படின்னு சொல்லிட்டே நமக்கு போவாங்க. நம்மளுடைய வார்த்தைகள் மூலமா. இதற்காக நீங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் குடுக்கணும் அவசியம் இல்ல. அதுவும் ஒரு ஃபேக்டர் இருந்தா கூட, இந்த ஒரு கனிவான ஒரு வார்த்தைகள், இல்ல ஒரு அந்த மாரி இல்ல ஒரு மெயிலு, இல்ல ஒரு மெசேஜ், "சார் எங்களுடைய ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு நம்ம கேட்கும்போது தே வில் பி சோ ஹேப்பி. இந்த இது வந்து இதுதான் இந்த வந்து ட்ரஸ்ட்ட நம்மகிட்ட வந்து பில்ட் பண்ணும். எவ்வளவு தூரத்துக்கு கஸ்டமர் கிட்ட வந்து நீங்க பில்ட் பண்றீங்களோ, அவ்வளவு அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்கள ரிட்டெயின் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, வி ஹேவ் டூ கெட் த ஃபீட்பேக். இந்த ஃபீட்பேக் எதற்காக அப்படின்னா, நமக்கே தெரியாது நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் நமக்கே தெரியாம நெறைய ஒரு வீக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். கவனிக்காம விட்டிருந்திருப்போம். சார் நீங்க அத வாங்கிட்டு வந்தேன். உங்க பையன் ஏதோ சரியா பேசல. இல்ல எனக்கு வந்து ஆன் டைம் டெலிவரி நடக்கல. இந்த மாரி விஷயங்கள் இத சொல்ல வரும்போது அவங்களுக்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிடலாம். ஐடென்டிஃபை பண்ணா மட்டும் தான் இந்த இந்த கஸ்டமருக்கு நடந்த விஷயங்கள் அடுத்த கஸ்டமருக்கு நடக்க விடாம நம்ம பார்க்கலாம். ஸோ வி நீட் டூ கெட் அ ஃபீட்பேக் ஆஃபன் ஃப்ரம் த பீப்பிள். ரிட்டென்ஷன் இஸ் ஃபாஸ்டர் தேன் த அக்விசிஷன். இது வந்து ரீபர்ச்சேஸுக்கும் நமக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி குடுக்கும். நம்மளுடைய ரெவென்யூ, நம்மளுடைய பிசினஸ் குரோத் வந்து ரொம்ப எக்ஸ்போனன்ஷியலா போகும். 3 மேஜர் ஃபேக்டர்ஸ். கஸ்டமர் ஃபோக்கஸ். என்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. கண்டிப்பா நான் அத விக்கத்தான் போறேன். ஆனால் இந்த ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ல இருந்து கஸ்டமர் சென்ட்ரிக் ஃபோக்கஸ்க்கு நான் எப்போ என்னுடைய நான் ஷிஃப்ட் பண்றேனோ, அப்போதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெறைய விஷயங்கள், அந்த கஸ்டமருடைய நான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபோக்கஸ சார் ஐ ஆம் தேர். என் ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஸ்டமர் ஃபோக்கஸ், ப்ராடக்ட் ஃபோக்கஸ்ல இருந்து கஸ்டமர் ஃபோக்கஸ்க்கு நம்ம மைண்ட் ஷிஃப்ட் ஆகுறது. நம்பர் 2 கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸ நம்மளுடைய சாட்டிஸ்ஃபை பண்றது. அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்குனதுனால நான் நல்லா இருக்கேன். நம்பர் 3 கஸ்டமர் ரிட்டென்ஷன். இந்த ரிட்டென்ஷன வந்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பில்ட் பண்றோமோ, லாயல்டி இன்கிரீஸ் ஆகும். நம்மளுடைய ட்ரஸ்ட் இன்கிரீஸ் ஆகும். நம்மளுடைய கிரெடிபிலிட்டி இன்கிரீஸ் ஆகும். நம்மளுடைய பெர்சனலைஸ்டு சர்வீஸ அவங்களுக்கு நம்ம குடுக்கும்போது, தே வில் கம் டுவர்ட்ஸ் மீ. இந்த இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு நம்ம என்னதான் நீங்க ஆட் குடுத்தாலோ, இல்ல ஃப்ளெக்ஸ், பேனர் என்ன நீங்க வச்சாலும், இந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு பவர் ஜாஸ்தி. ஏன் அப்டின்னா,
நான் இந்த கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டை இன்னார்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். மேபி நான் பாலாஜி கிட்ட இருந்து வாங்கியிருப்பேன், பிரபாகரன்ட்ட இருந்து வாங்கியிருப்பேன், இல்ல மனோஜ் சார்ட்ட இருந்து வாங்கியிருப்பேன், இல்ல ராஜா சார்ட்ட இருந்து வாங்கியிருப்பேன். வாங்கியிருக்கிறேன். இந்த இவர்கிட்ட வாங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பேர்கிட்ட சொல்லும்போது, அவங்க அதுக்கப்புறம் திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா, ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட். இவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாம சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறாங்க. ஏன் நான் போக்கூடாது? ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி. எந்த ஒரு கஸ்டமரையும் தயவு செய்து லூஸ் பண்ணுனா, கண்டிப்பா அங்க வந்து ஏதோ ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். ஜஸ்ட் அவங்க கிட்ட வந்து என்ன ஒரு பேமெண்ட்ல இஷ்யூவா இருக்கலாம். எனிதிங் சிம்பிள். ஒரே ஒரு ஃபோன் கால். இம்மீடியட்டா அந்த சாப்டர் அங்கேயே க்ளோஸ் ஆயிரும். அத டிராக் பண்ணோம். இத வந்து நம்ம ஒரு நாளைக்கு பேசுறேனே, ஒரு கஸ்டமர புதுசா கொண்டு வரத விட, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்ட வாங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு பேட்டர்ன் தெரியும். என்ன ப்ராடக்ட் வேணும்? என்னைக்கு வேணும்? இந்த ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய பிசினஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியலா க்ரோ ஆகுறதுங்கிறது வேற, எக்ஸ்போனன்ஷியல் க்ரோ அப்படி ஆகுறது அப்படிங்கிறது வேற. இந்த ஒரு விஷயம். இந்த ஒரு கிராஃப் இருக்குது. ஒரு 1950களுக்கும் இப்போ 2000, 2020ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒரு கிராஃப் பாருங்க. எத்திக்கல் இஷ்யூ. எத்திக்கல் அப்படின்னா, நான் எவ்வளவு தூரத்துக்கு உண்மைத்தன்மை, எவ்வளவு தூரத்துக்கு நம்பகத்தன்மை நான் என் ப்ராடக்ட்ல வச்சிருக்கிறேன். பிளஸ் என் கஸ்டமருக்கு குடுக்குறேன். அதுக்கும் கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன் பிளஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இது வந்து ஆக்சுவல் பிசினஸ் எத்திக்ஸ். இது வந்து கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கும் எப்போதுமே கேப் இருக்கும். ஆனால் 1900 அந்த பழைய காலத்துல இருந்த இருந்த கேப்புக்கும், சமீபத்துல இருக்கக்கூடிய கேப்புக்கும் டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா இருக்குதோ, இது அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய பிசினஸ் குரோத்த வந்து ரொம்ப கம்மி பண்ணும். இந்த எத்திக்கல் இஷ்யூ ரொம்ப மெயின் ஃபேக்டர். இது வந்து ரொம்ப எஸ்டிமேட்டட், அண்டர் வேல்யூடு பிசினஸ். இத வந்து யாருமே நம்ம யோசிக்கிறதே இல்ல. எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எத்திக்கல் அப்படின்னா, நான் என்னுடைய பொருள்ல நேர்மையா நான் விக்கிறேன். எனக்கு வந்து அமௌண்ட் எனக்கு லாபம் எனக்கு கொஞ்சம் குறைவா இருந்தா கூட, எனக்கு கஸ்டமருடைய லாயல்டி முக்கியம். அவங்களுடைய ட்ரஸ்ட் எனக்கு முக்கியம். எனக்கு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு முக்கியம். அவங்களுடைய பர்ச்சேஸ் எனக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பர்ச்சேஸ் வேணும். ரீபர்ச்சேஸ் ஆகுறது. இந்த இந்த ஃபேக்டர் வந்து இந்த கஸ்டமர் இல்லன்னா என்ன? நான் பாட்டு அடுத்த கஸ்டமர்ட்ட நான் போய்ருவேன். போடா நீ இல்லன்னா நான் அடுத்த கஸ்டமர்ட்ட நான் வித்துக்குவேன். இந்த மைண்ட் செட் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இட் வில் பாஸ் ஆன் டூ யுவர் எம்ப்ளாயீஸ் அஸ் வெல். உங்களுக்கே தெரியாம, போடா அவன் கிடக்குறான்டா அந்த கஸ்டமரு. அவன் போனா போயிட்டு போறான். இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. இவன் இல்லன்னா இவன். நீங்க இத ஒரு தடவ உங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு முன்னால, உங்க உங்க கடையில வேலை பார்க்கிறவங்க, உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க வேலை பார்க்கிறவங்கட்ட, யாராவது ஒருத்தவங்கட்ட தெரியாமலோ, தப்பிதமா வாயில வந்துட்டாலோ, இத உங்க கஸ்டமரே யூஸ் பண்ணுவாங்க. உங்க உங்க உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்க, அவங்க அடுத்த கஸ்டமர் கிட்ட யூஸ் பண்ணுவாங்க. இந்த கஸ்டமர் இல்லன்னா கூட என் பாஸே சொல்லிட்டாரு. போடா 1000 கஸ்டமர் வருவாங்க. 5000 கஸ்டமர் திருப்பி போனாலும் திருப்பி உள்ள வருவாங்க. இந்த மைண்ட் செட் அவங்க இருந்துச்சுன்னா, உங்களுடைய உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்களுக்கும், உங்களுக்கு லாயலா இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்ட நீங்க டவுன் த லைன்ல நீங்க பாஸ் பண்றது, தட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் த கஸ்டமர். நெறைய பேர நான் பார்த்திருக்கிறேன். நெறைய பேர் இத சொல்லுவாங்க. அ எங்க ஓனரே ஒண்ணும் சொல்ல மாட்டாருங்க. ஏன்னா, ஓனர் ஏற்கனவே பல தடவ சொல்லியிருந்திருப்பாரு. போடா பார்த்துக்கலாம்டா. இந்த ஒரு ஒரு விஷயம். ஏன்னா, நமக்கே தெரியாம நம்மளுடைய வைப்ரேஷன். இப்போ நான் இந்த இது இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், இந்த மெசேஜ் உங்ககிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். வைப்ரேட் ஆகும். இதே மாதிரி நீங்க உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய இங்க தான் அந்த எத்திக்கல் இஷ்யூ. இங்க தான் அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ள வந்து ப்ளே பண்ணுது. நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நீங்க எவ்வளவு தூரத்துக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்களோ, இதுல பாதி மைண்ட் செட் கண்டிப்பா உங்களுக்கு கீழ வேலை பார்க்கிறவங்க, அவங்க தான் டைரக்ட்டா உங்க கஸ்டமர் கூட டீல் பண்ணிட்டு இருப்பாங்க. மேபி ப்ராடக்ட் எடுத்து குடுக்குறது, டெலிவர் பண்றது, இந்த இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்றது எல்லாமே நம்மளே எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படின்னா நம்ம தொழிலாளியா தான் இருந்திருந்திருப்போம். பட் நம்ம ஒரு முதலாளியா நம்ம இருக்கணும் அப்படின்னா இருந்திருப்போம் அப்படின்னா, நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கிறோமோ, கண்டிப்பா அது டவுன் த லைன் பாஸ் ஆகும். அது அப்படியே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் கஸ்டமர். அது என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல,
பேங்க் பேலன்ஸ்ல, என்னுடைய பேலன்ஸ் ஷீட்ல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்வளவு தூரத்துக்கு இந்த எத்திக்கல், இந்த கிராஃப் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கத கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரே நாள்ல ஓவர் நைட்ல கம்மி பண்ண முடியாது. கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த எத்திக்கல் ஆக்சுவல் எத்திக்ஸ்க்கும் கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டட் எத்திக்ஸுக்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய growth யாராலும் தடுக்க முடியாது. வித் த ரைட் இன்டென்ஷன் அண்ட் த மைண்ட் செட். இது இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இப்பவே நீங்க பாருங்க உங்களுடைய மைண்ட் செட்ட கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கண்டிப்பா அது எல்லாருக்குமே இருக்கும். ஐ அம் நாட் டினையிங். பட் இன்னும் அந்த கஸ்டமர் சென்ட்ரிக், கஸ்டமர் என்கேஜ்மென்ட், கஸ்டமர் ஃபோக்கஸ், கஸ்டமர் ரிட்டென்ஷன் இந்த ஆஸ்பெக்ட்ஸ நீங்க மைண்ட்ல கொண்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனி ப்ராடக்ட் நீங்க வந்து அழகா விக்கலாம். அல்டிமேட்லி இதுவா சார் கொஞ்சம் உங்களுடைய மைக் மியூட்ல போட்டுக்கோங்க. அல்டிமேட்லி வி ஆர் கோயிங் டு டூ த பிஸ்னஸ் வித் த பீப்புள். பீப்புள் கண்டிப்பா ஒவ்வொரு பீப்புளும் வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாரையும் ஒரே மாதிரி தயவுசெய்து ட்ரீட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர், நான் இப்படிதான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லாம ஐ எம் கோயிங் டு டீல் வித் த பீப்புள். ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாருமே வேற வேற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்றோம். நம்ம குடும்பம், நம்ம பிளட், நம்ம ரிலேஷன் அவங்களே நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கஸ்டமருக்கு ஒரே செட் ஆஃப் லைன்ல நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து முடியவே முடியாது. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக்கு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டு சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல சேஞ்ச் ஆகும். ஏன்னா அவன் வந்த விதம் ஏற்கனவே அங்க ஏதாவது டிராபிக்ல இருந்திருப்பாங்க. வேற யார்கிட்டயாவது ஒரு எரிச்சலான மூட்ல ஒரு இரிட்டேஷன் மூட்ல வந்திருந்தாங்க அப்படின்னா, அது அப்படியே நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு தூரத்துக்கு ஒரு கஸ்டமரா நம்ம ஹேண்டில் பண்றது, வி ஆர் கோயிங் டு டீல் வித் த பீப்புள். அந்த பீப்புள் தான் நமக்கு வந்து பிசினஸா கன்வெர்ட் ஆக போகுது. ப்ராடக்ட் 2வது. யூ ஆர் கோயிங் டு டீல் வித் த பீப்புள். அதற்கப்புறம் தான் ப்ராடக்ட். பிகாஸ் யூ ஹாவ் டு செல் யுவர் செல். ஓகே. இப்போ ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் திங் ஃப்ரம் எவ்ரி ஒன். உங்களுடைய காம்படிட்டர் யார்? உங்களுடைய காம்படிட்டர் யார்? உங்களுடைய காம்படிட்டர் டைரக்டா நீங்க நேம் சொல்லணும். உங்களுடைய எனக்கும் உங்களுக்கு அந்த இது இல்ல. உங்களுடைய காம்படிட்டர் யாரு? ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. மை காம்படிட்டர் இஸ். அதுல ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான் டைப் பண்ண சொன்னேன். ஹூ இஸ் மை காம்படிட்டர்? Super. Yes, mine competitor is ourselves. My boss is my competitor. my, my competitor is OEM. Okay. Okay. Who is your competitor? Myself, right? I am my competitor. Super. Yes. Actually, yeah. ஸ்டேட்டஸ் கோ வந்து இதுதான் நம்மளுடைய காம்படிட்டர். நிறைய பேர் ரைட்டா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. இவ்வளவு தூரத்துக்கு நீங்க அவேர்னஸோட இருக்கிறீங்க அப்படின்னா, இட்ஸ் ரியலி யூ ஆர் கோயிங் டு எலிவேட் யுவர் பிஸ்னஸ் இன் எ டிஃபரெண்ட் லெவல். ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருந்த எப்போதும் நான் இருந்த ஸ்டேஜ்ல இப்பவே இருக்கிறத கொண்டு போறதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேட்டஸ் கோ. ஆல்ரெடி ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. நம்ம இந்த செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுத்தி வந்துருக்கு. நம்ம வந்து காம்படிட்டர் அப்படின்னா எனக்கு வந்து சாம்சங்க்கு காம்படிட்டர் யாரு? விவோ இல்ல ஆப்பிள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் சாம்சங்க்கு காம்படிட்டர் சாம்சங் மட்டுமே. M31 கொடுத்தாங்கன்னா அடுத்து M41, M51, M80 இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க திருப்பி எவ்வளவு A41 இது அவங்கள நான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க அவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்போனன்ஷியலா நம்ம கொடுக்க முடியும். ஸோ காம்படிட்டர் வேற யாருமே இல்லை,
நம்ம மட்டும்தான். நேத்தைக்கு நான் என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறத விட 1% நான் இன்க்ரீஸ் ஆகி என்னுடைய கஸ்டமரை, நாட் ஒன்லி த கஸ்டமர், இப்போ நான் பேசின பேச்சுக்கும் இதற்கு முன்னால நான் கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுக்கும் இன்னைக்கு நான் கஸ்டமரை ஹேண்டில் பண்றதுக்கும் ஒவ்வொரு தடவையும் நான் சேஞ்ச் ஆகிட்டு வர்றதே அதுதான் ஸ்டேட்டஸ் கோ. இந்த ஸ்டேட்டஸ் கோவை நம்ம தெரிஞ்சு இந்த ஸ்டேட்டஸ் கோவை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ தென் நம்மளுடைய growth யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் we have the right mindset. என்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை நான் விற்கணும்னு அப்படிங்கிறது ரெண்டாவதை விட கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்டை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். கஸ்டமர் சென்ட்ரிக், கஸ்டமர் ஃபோக்கஸ், கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஆல்சோ ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் த எத்திக்கல் இஷ்யூ. இந்த 5 ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுடைய growth, உங்களுடைய பிசினஸ் growthோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் த ரைட் இன்டென்ஷன், யூ ஆர் பாசிங் த ரைட் மெசேஜ் டு த பீப்புள், டு த கிளையண்ட், டு த கஸ்டமர் அண்ட் டு த யூனிவர்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி நீங்க மொபைல்ல டியூன் பண்ணீங்க, இதுல ரேடியோல டியூன் பண்ணீங்க அப்படின்னா 93.5 அப்படின்னு வச்சா எஃப்எம் கேட்கும். ஈவன் 93.4 இருந்தாலோ 93.6 இருந்தாலோ அந்த கரகர சத்தம் கேட்கும். கரகர சத்தத்தோட கேட்குமே தவிர கிறிஸ்டல் கிளியரா 106.4 கோடை பன்மலை 106.5 இருந்தா கூட நமக்கு வராது. சேம் ஃப்ரீக்வன்சில உங்க கஸ்டமர் கிட்ட என் ப்ராடக்டை நல்ல விதமா எத்திக்கலா இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆக போகுது, இந்த இன்டென்ஷன்ல நீங்க எந்த ப்ராடக்டை விற்றாலும் உங்களுடைய growth, உங்களுடைய பிசினஸ் growth வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் யூ நோ யுவர் ஸ்டேட்டஸ் கோ. வித் திஸ் இது வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் ஐ எம் த சிஇஓ ஆஃப் செல்வல். இந்த சேல்ஸை பற்றி இது வந்து ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் மட்டும்தான் சொல்லிடுவோம். இந்த கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டே இன்னும் நிறைய தூரத்துக்கு கொண்டு போகலாம். ஃபோக்கஸ்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ரிட்டென்ஷனுக்கு நிறைய இருக்குது. அந்த நோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் சேல்ஸ் ரிஜெக்ஷன்ஸ், இந்த ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே ஒவ்வொரு சின்ன மைன்யூட் விஷயத்தை முதற்கொண்டும் நம்மளுடைய ஒரு கஸ்டமர் கூட லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா கஸ்டமரை அக்யூர் பண்ணுறது பெரிய விஷயம். அவங்க அதை விட ஒரு மோசமான விஷயம் வந்து கஸ்டமரை லூஸ் பண்ணுறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் என்னைக்குமே கஸ்டமரை லூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி லூஸ் பண்ணணும்னா சப்போஸ் அது வந்து கஸ்டமருடைய ப்ராப்ளம் இல்லை, நம்மளுடைய ஸ்கில் இஷ்யூல தான் இருக்குது. நம்மளுடைய ஸ்கில்ல நம்ம என்ஹான்ஸ் பண்ணனால் கண்டிப்பாக அந்த கஸ்டமரை ரீடைன் பண்ணலாம். வித் திஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஐ எம் so happy to share all these inputs to you. In case if you want to connect, எனக்கு இப்போ குமரேஷ் சார் வந்து இது போட்டிருக்கிறார் என்னுடைய நம்பர். உங்களுக்கு சேல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா this is my number. தேங்க்யூ சார். என்ன கிளாரிஃபிகேஷன் கூப்பிடுங்கப்பா. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. பிகாஸ் எனக்கு கேஷ் ஃப்ளோ பத்தி தெரியும், அதெல்லாம் தெரியாது. நீங்க பாட்டு சேல்ஸ் எப்படி பண்ணுன்னு கேட்டா சுத்தமா சொல்ல தெரியாது. மார்க்கெட்டிங் பணம் செலவு பண்ணுமா வேணாம்னு கேட்டா சொல்லிடுவேன். ஓகே, that's because I'm particularly in the cash. I would like to ask a few people, how do you feel? உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க இப்போ நீங்க எப்படி ரமேஷ், முகமது சார், செல்லப்பன் சார், Yes sir, good sir. நல்ல one by one. Yes sir. Yeah, சொல்லுங்க ரஃபி. Yes sir, நல்ல ஒரு இன்புட் கிடைச்சிருக்கு. Thank you. சார், வேற எதுவும் நீங்க டைரக்டா சர்வீஸ் எதுவும் பண்றீங்களா? எங்க இருக்கிற பீப்புளை வந்து ட்ரெயின் அப் பண்ணுவீங்களா? சார் நான் பண்ணிட்டு ஏதாவது ஆன் கால் பேசிஸ், நீட் பேசிஸ்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கிவ் தட் த சேல்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுடைய கஸ்டமர், உங்களுடைய பீப்புளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ, we can discuss. அது வந்து நீட் பேஸ்ல நம்ம வந்து பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாஃப்க்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா, சேல்ஸ் பிட்ச் பண்றது எல்லாமே. ஓகே, சொல்லுங்க, கேளுங்க, சொல்லுங்க அனவர்தமணி.
எஸ். அத வந்து எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு அவங்கள மோல்ட் பண்ணி உங்களுக்கு சோ தட் யூ கேன் இன்கிரீஸ் யுவர் ரெவென்யூ, உங்களுடைய பிசினஸை இன்கிரீஸ் பண்றதுக்கு அண்ட் தட் டு ஹெல்ப். ஓகே, ஓகே. நான் பேசுறேன் சார். ஷூர். தேங்க்யூ. சார் கிருஷ்ணமூர்த்தி சார், ராஜா சார், முகமது சார், அபிநயா லேசர், செண்பகம் பெயிண்ட்ஸ், முரளி, ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு செஷன்? எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ இதே மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கும் வரும். சொல்லுங்க சீனிவாசன் சார், செண்பகம் பெயிண்ட் தமிழ்ல பேசுவாரு நல்லா. பரவாயில்ல சார். நானும் அவர் பெயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் சார். அவ்வளவு தூரத்துக்கு சொல்லியிருக்காரு. நான் உங்களுடைய குரலை கேட்கலாம்னு இருக்கிறேன். செல்லப்பன் சார், வேற யாராவது ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் பர்சனல் கனெக்ஷன், கம் டு மை பர்சனல் விண்டோ. நான் என்னோட மொபைல் நம்பரே நான் ஓப்பனாகவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாரும் கொடுத்துருக்காரு. யூ கேன் ஹேவ் அ கனெக்ஷன். நம்ம ஒரு பர்சனலா 1 to 1 இல்லை நம்ம உங்க கஸ்டமருக்கு உங்களுடைய பீப்புளுக்கு என்ன ஏதாவது இன்புட்ஸ் கொடுக்கறதா இருந்தால் ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ. ஐ எம் பேஸ்ட் அட் கோயம்புத்தூர். குமரேஷ் சார், the floor is yours. Thank you sir. ரொம்ப நல்லா இருந்துச்சு. This session was so interesting. இடையில நான் இல்ல நெட்வொர்க் எனக்கு டவுன் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் போய் நம்ம மொபைல்ல இப்ப கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அத பார்த்தேன். மொபைல்ல நீங்க இருக்கீங்க. ரெண்டு இடத்துலயும் நான் இருக்கேங்க. தேங்க்யூ சார். அதே மாதிரி நீங்க இன்னொரு செஷன் வரும்போது எங்களுக்கு சம் ஆஃப் தி அந்த செஷன் கொடுங்க. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா ஹவு டு பிட்ச் பண்றது, நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுங்க. திஸ் ஒன் ஆஃப் தி திங்ஸ் பீப்புள் லேர்ன் தட் ஒன். ஓகேங்களா? சேல்ஸ்ல வந்து நெகோசியேட் பண்றது, அந்த கஸ்டமர் கூட உட்காந்துட்டு ஒரு பிச் எடுக்கிறது, B2B போகும்போது பிரைஸ் நெகோசியேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லி கொடுங்க சார். அதுல ஒரே ஒரு விஷயம் சார். ஆக்சுவலா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு இருக்குது. அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்க்கு அப்புறம் வந்து நெகோசியேஷன் டைம்ல வந்து அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் வரும். இந்த அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வேற, ப்ரோஆக்டிவா அப்ஜெக்ஷனே வராம இருக்கிறது அப்படிங்கிறது. இது எல்லாமே நிறைய விஷயங்கள், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதே நான் சொல்லி தரதுக்கு ஐ அம் ரெடி. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, யூ ஹேவ் see sometime வந்து நம்ம கோச்சிங்ல வந்து சொல்லிட்டு ஒய் 5 ஒய் கேட்கணும் டு ஃபைண்ட் அவுட் தி என்னன்னு தெரியறதுக்கு. இப்போ நம்முடைய நீஸ் தெரியணும், நம்முடைய இது கோல் தெரியணும், ஒரு ஃபோக்கஸ் தெரியணும்னா 5 தடவை ஒய் கேளுங்க. ஏன் கேட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கிடைச்சிருப்பாங்க. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்கோம். பட் யூ ஆர் டெல்லிங் தட் 3 டைம் எஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? அப்போ ஒரு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றீங்கல்ல, கேட்கும் போதே வந்து அதுக்கு எஸ் வர மாதிரி கேட்கணும் அப்படின்றீங்க. சார் அதுக்கு பேர் வந்து இந்த டோமினோஸ் எஃபெக்ட் இல்ல பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு தடவை நம்ம எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த எஸ் அப்படின்னு நமக்கே மைண்ட் டியூன் ஆயிரும். ஓ, இந்த கஸ்டமர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க, எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் அவங்களை எஸ்ன்னு சொல்ல வைக்கணும். இந்த நீங்க வந்து மொபைல் ஷாப்ல வந்து நம்ம விட்னஸ் பண்ணலாம். சார் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குதா, இந்த பிராண்ட் பிடிச்சிருக்குதா, இந்த பிரைஸ் பிடிச்சிருக்குதா, இந்த ரேம் பிடிச்சிருக்குதா, எஸ் 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 5 எஸ் வந்த உடனே சரி எப்போ பில் பண்ணணும் டக்குன்னு அவங்க அதை கேட்பாங்க. ஏன்னா 3 எஸ் 3ல இருந்து 5 எஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து எஸ் சொல்ல வச்சோம். அது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா அது கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது. நம்ம அதை பண்ணலாம். ஆனா இன்னொன்னு சொன்னீங்க சார், இப்போ யாரும் கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன். பட் எத்திக்கல் இஷ்யூன்னு சொல்லும்போது, எத்திக்கல்ன்றது வந்து அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் தானே. இப்ப நான் இது எத்திக்கல் நினைச்சிருப்பேன். இப்ப செருப்பு போட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கு எங்க ஆபீஸ்ல. சம்படி பீப்பிள் வியர் தி செப்பல்ஸ் அண்ட் கம் இன்சைட் இருக்கலாம். அது ஒரு எத்திக்கல் எடுக்கிறதா? இல்ல நான் வந்து இப்ப எல்லாருமே வந்து நியாயமா விற்கணும் தான் நினைப்பாங்க இல்லையா? பண்டிலிங் பண்ணி விற்போம், இல்லைன்னா அப்செல் பண்ணுவோம், கிராஸ் செல் பண்ணுவோம். அப்போ அவங்க பெர்செப்ஷன் வேற தானே இருக்கும். சார், அதாவது நீங்க கேட்டது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எத்திக்கல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் செல்லிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து தனி. பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது செப்பல் வெளியில விட்டுட்டு வர்றது, ட்ரெஸ் கோடு இப்படி வர்றது, இதெல்லாம் வந்து பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ். இதற்கும் நம்மளுடைய சேல்ஸுக்கும் இது வந்து மைண்ட் ரிலேட்டட் விஷயம். நான் எத்திக்கல் அப்படிங்கறது சொல்றதுன்னா என் ப்ராடக்ட் சும்மா இது வந்து ஒண்ணுமே இல்லாத சப்ப ப்ராடக்ட சூப்பர் சார், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்றது வந்து இங்கதான் வந்து எத்திக்கல் இஷ்யூ வந்து இருக்கும். மட்டமான பொருளை ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்லி விற்கிறது,
இதுக்கு இதோட பிரைஸ் ஃபேக்டர் வந்து மேபி 10 ரூபாய் இருக்கும். ஆனா நான் விக்கிறது வந்து 100 ரூபாய், 150 ரூபாய். அந்த ஒரு மேட்சிங்கே இல்லாம இருக்கிறது வந்து அதுதான் வந்து எத்திக்கல். இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட், சர்வீஸ், அந்த பிரைஸ் ஃபேக்டர் விஷயங்கள். பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் தனி, இது வந்து தனி. இந்த இது வந்து எப்போதுமே இருக்கும். இதுக்கும் அந்த கஸ்டமர் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்மளுடைய எத்திக்கல் இஷ்யூக்கும் கேப் எப்போதுமே இருக்கும். அது மேட்ச் பண்ணவே முடியாது. ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு இன்கிரீஸ் ஆகக்கூடாது, அது எவ்வளவு தூரத்துக்கு சப்சைட் ஆகி கொஞ்சம் கொண்டு வரோமோ அப்பதான் நமக்கும் ஓரளவுக்கு சரி ஓகே. ரொம்ப ராவா சொல்றதா இருந்தா எரியிற கொள்ளியில எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு சொல்லி அவங்களே டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகே இது நல்லா இருக்குது, இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுல போனா எனக்கு வந்து என்னுடைய காசு நஷ்டமாகாது, வேஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு அந்த இது எப்ப நினைக்கிறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் த பியூர் எத்திக்கல். Yes. Thank you. Thank you. Thank you, sir. Actually, கொஞ்சம் it's very கொஞ்சம் short and committed ஓப்பன்னஸ் with this talk. கொஞ்சம் ஓப்பன்னஸ் இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. எக்ஸாக்ட்லி Exactly. Correct, Rafi. ரைட். அது நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். Yes. கிரெடிபிலிட்டி. எஸ், கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். Okay. Thank you. முரளி இருக்கீங்களா? இது நான் அடிக்க முரளிக்கு அடிக்கிற முரளி வந்துட்டு இருக்காரு. Yes, sir. Yeah, good evening. I joined lately. அப்படியா? Some meeting was there. இப்போ join பண்ணேன் நான். அப்படியா? I missed this opportunity. தேங்க்யூ வெரி மச் அனுவர்தமணி, ரொம்ப நன்றி. நிறைய பாயிண்ட்ஸ் இங்க கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம ஃபோரமே பாத்தீங்கன்னா ஷார்ப் ஆரம்பிப்போம், ஷார்ப்பா முடிக்கிற இது ஹேபிட் நம்ம ஆரம்பத்திலே இருக்கு. Am I on time? கரெக்ட் only. 7:30 அந்த ஐ வில் பி கமிங் டு தி ஸ்கிரீன். 2 பேர் இருந்தா கூட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இட்ஸ் வெரி குட். அண்ட் வில் ஃபினிஷ் வித் 45 to 50 minutes. எப்படி பண்றோம் அதே மாதிரி தான் நாங்க பண்ணுவோம். ஓகே. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஐ எம் சென்டிங் மை கூகுள் ஃபார்ம் வந்து அந்த 3 குரூப்லயும் நான் போறேன், என்னோட ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். பீப்பிள் சாரி அது ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதும் எங்களுடைய 21M கேஷ் ஃப்ளோ சொல்யூஷனோட இதை பத்தியும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுங்க. தட்ஸ் வில் பி a gratitude டெஸ்ட். இதுதான் சின்ன ரிக்வெஸ்ட் டு ஆல் தட். ஒரு சின்ன ஒரு ஃபீட்பேக். Okay, to grow big. உங்களை நாங்களும் grow ஆயிக்கிறோம். Thank you very much. And those who need the videos, request பண்ணனா I will put it. I don't want to put it in the open group. அது எல்லாமே என்னோட சில்வர் மெம்பர்ஷிப் குரூப்ல வந்து இது அப்படி நேரா போஸ்ட் ஆயிடும். If அனுமதிமா ஒத்துக்கிட்டானா will upload in the YouTube also. Okay. ஏதோ நீங்க தப்பா பேசல, கரெக்டா தான் பேசிட்டீங்க. No problem, sir. You can upload it. Put in the YouTube upload பண்ணிட்டு I will share things to you also. Thank you very much, Anurthamani. Thank you very much. Have a nice day. We will meet again in another 6 months கழிச்சு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். with another 4th நம்ம பேசலாம். And இதே மாதிரி வந்து இந்த I am requesting Mr. Murali to take a class next time. எடுக்கிறீங்களா முரளி? Are you willing to take to my forum? Is a Mr. Yeah. Murali, accountant, cost accountant and Yeah, it's my pleasure, sir. It's my pleasure. Yeah. The negotiation இதில் பண்ணலாமா சார்? டிஸ்கனெக்ட். வாய்ஸ் கேக்குதா இப்போ? இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குது. It's my pleasure, sir. சொல்லுங்க. நீங்க என்ன எடுக்கணும்னா எனக்கு வேண்டியது என்னன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல ஹவு தே ஆர் டூயிங் தி காஸ்ட் ஆடிட் பண்ணும்போது என்ன பாக்குறாங்க, ஆடிட்ல ஒரு ஆடிட்டரா, ஒரு காஸ்ட் ஆடிட்டரா உள்ள வந்து பார்க்கும்போது என்ன பாக்குறாங்க, என்னென்ன வை ஐ அம் ஆஸ்கிங் இஸ் தட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கெட் பிரைஸ் சம்திங் லாட் ஆஃப் திங் வில் பி தேர் இல்லையா, அது எல்லாமே நீங்க சொன்னீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிஸ்டர். Thank you very much. Yes, sir. Yeah, we will do it, sir. Thank you. Yes, sir. ரொம்ப நன்றிப்பா எல்லாத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம மறுபடியும் பார்க்கலாம்.